கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜீவபாரதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது உபாகமம் 5ஆம் அதிகாரம், அதில் 32ஆம் வசனம். உபாகமம் 5:32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கற்பித்தபடி செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சாவதானமாக இருங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, அதை விட்டு விலகாது இருங்க அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், தேவன் நம்ம கற்பிக்கிறது, நம்ம கேட்டு அதன்படி செய்ய ரெடியாக இருக்கிறோமா? தேவன் நம்ம கற்பிப்பது எப்படி தெரிந்து கொள்வது? முழு வேதம் நமக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, என்ன பேசணும், பேசக்கூடாது அப்படின்றத முழு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ அதன்படி செய்ய நம்ம ரெடியாக இருக்கிறோமா, ஆவலுடன் இருக்கிறோமா? அதை செஞ்சோம்னா தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நான் அதைப்படி எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் தேவன் எல்லாம் செஞ்சுருவார் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்காது. ஒரு சில காரியங்கள் நம்ம செய்தால் தான் நமக்கு பதிலாக வரும். நான் என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன், ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் தேவனை இஷ்டம் அவர்படி தான் செய்வார். ஆனால் தான் அதில் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே. தேவன் கற்பிக்கிறது என்ன? ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. நம்மளை கையை அறுத்துக்கிட்டு, காலை அறுத்துக்கிட்டு, காதை அறுத்துக்கிட்டு, அந்த மாதிரி மிகப்பெரிய காரியங்கள் எதுவுமே கிடையாது. சொத்துல பாதி எழுதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் என்ன கற்பிக்கிறாரு? பழைய பாடலையும் சரி, புதிய பாடலையும் சரி, அன்பாயிருங்கள். தேவன் மேல் அன்பாயிருங்கள், பிதாவின் மேல் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு அன்பு அன்பு. பிதாவான நம்ம மேலே உண்ட அன்பு தான் தன் சொந்த குமாரனே பலியாக்கியது நமக்காக. அதான் புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 10 கட்டளைகள் பிரமாணங்களை 2ஆக மாத்துறாரு. அந்த 2 செஞ்சோம்னாலே தேவ கட்டளைகளில் வந்துடுவோம். நம்ம அன்பாயிருங்கள், ஒருவரோடு அன்பாயிருங்கள், உன்னை போல் பிறனை நேசி. அப்படி வந்தோம்னா அந்த 10 கட்டளைகளும் அதுக்குள்ளே அடங்கிடும். அன்பு, உண்மையிலே தேவன் மேலே அன்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த 10 கட்டளைகளை கடைபிடிப்போம். அந்த 10 கட்டளைகள் எப்படி கடைபிடிப்போம்? அன்பினால் கடைபிடித்து விடுவோம். அப்போ அன்பு நம்மகிட்ட வேலை பார்ப்போம். அதுதான் தேவன் நமக்கு மெயினாக கற்பிப்பது என்னன்னா அன்பு தான். அன்பாயிருங்கள், ஒருவர் அன்பாயிருங்கள். அதற்கு கற்பிக்கிற யாவையும் செய்யும்படி உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய. கற்பித்தது அதான் அன்பு. அந்த அன்பு இப்படி நடக்க ரெடியாக இருப்போமா? இல்லை நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், சிலவங்களாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசி அடுத்தவங்களோட குறைகளை, அடுத்தவங்களோட இதில் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா? அப்போ நம்மகிட்ட உண்மையிலே தெய்வ அன்பு பண்ண கிடையாது. தெய்வ அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க உங்களுக்கு எதிராக வந்தால் கூட நீங்கள் பேசாமல் போயிடுவீங்க. சரி போது அப்படின்னு போயிடுவீங்க. அதுதான் தெய்வ அன்பு. உண்மையிலே தெய்வ அன்பு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உங்களை இருப்பதற்காக. நீங்கள் அன்னையவரை தவறாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அன்னையவரோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? அன்னையவரோட வேலைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அப்போ உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க காரியத்திலேருந்து நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதுதான் வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. ஒரு நாளைக்கு அங்கே போய்க்கிறேன், ஒரு நாளைக்கு இங்கே போய்க்கிறேன், ஒரு நாளைக்கு அழைப்பில் நிற்கிறேன், ஒரு நாள் என் சுயத்தை நிற்கிறேன் அப்படின்னா கர்த்தர் இப்போ நம்மளோட ஆசீர்வாதங்கள் நம்மளோட இது செய்ய மாட்டார். நமக்கு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும் முடியும்னா அந்த அன்பு தான் நம்மளை நிலைத்திருக்க வைக்கும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. இதை கேட்டுக்கொண்டு ஆமேன். ஜெபிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கற்பித்தபடி செய்வதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுவே தேவன் நமக்கு கற்பித்த மிகப்பெரிய பிரமாணம், ராஜரீக பிரமாணம். தேவனில் அன்பாக இருக்கிறவன் எல்லோருடைய அன்பாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள மாட்டவரே. அன்பு, உம்மிடத்தில் கொண்ட அன்பு சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்பதை அறிந்து கொள்ள மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவர்களுக்கு கற்பித்தபடி நடக்க அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கற்பித்ததிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் அவர் சாயாமல் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் காரியங்களை நடக்க, பாதைகளை நடக்க நீர் அவர்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை உங்களுக்கு காரியங்களும் அப்பா, வயதான காலத்தின் பல வீடுகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்டிருந்தாலும் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.